வணக்கம் சார். வணக்கம். புதிய தலைமுறை 11வது ஆண்டா தமிழன் விருதுகளை வழங்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த விருதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ் பண்பாடு, தமிழ் வளர்ச்சி, தமிழருடைய மேம்பாடு இந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக எப்படியெல்லாம் யாரெல்லாம் பணியாற்றியிருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி ஒரு விருதை கொடுக்கும் பொழுது அந்த விருது பெறுபவர்கள் ஆற்றிய பணி மற்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக அமையும். அப்படி ஒரு அடையாளம் காட்டக்கூடிய மற்றவர்களையும் மிகச்சிறந்த ஆளுமைகளாக வளர்த்தெடுப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான விருதாக பார்க்கிறேன். புதிய தலைமுறையினுடைய இந்த தமிழன் விருதை ஒரு விருதாக பார்க்காமல் ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு அன்பின் வெளிப்பாடாக ஒரு ஊடகம் கொடுப்பதாகத்தான் இதை பெறக்கூடிய அத்துணை ஆளுமைகளுமே கருதுகிறார்கள். அந்த வகையில் தமிழர்களுக்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் மிகப்பெரிய சேவையை புதிய தலைமுறை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நாடா இருக்கட்டும், இல்லைனா ஒரு பகுதியாக இருக்கட்டும், அவங்களுடைய பாரம்பரியம் பண்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நினைக்கிறீங்க? ஒரு மனிதருடைய வாழ்க்கையே அவங்களுடைய பண்பாட்டோட சேர்ந்தது தானுங்க. நீங்கள் கல்வி எடுத்துக்கிட்டாலும் சரி, அவருடைய உணவு பழக்கம், உடை பழக்கம், எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, அது பண்பாட்டோடு ஊறியது தான். எனவே பண்பாட்டின் கூறாக நாம் உணவில் தொடங்கி உடையில் வரைக்கும் பலவற்றையும் நம்ம பார்க்கலாம். அந்த பண்பாட்டை இன்றைக்கு சந்தை பொருளாதாரத்தில் உலகமயம் என்கின்ற பெயரில் அவரவர்களுடைய பாரம்பரியத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. குறிப்பாக பழங்குடி மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள்கிட்ட மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. அவர்களிடம் இருக்கக்கூடிய மனிதநேயத்தை போல வேறு யார்கிட்டையும் நம்ம பார்க்க முடியாது. பகிர்தலில், மற்றவருடைய துன்பத்தில் துயரத்தில் பங்கேற்கிறதுல இது அத்தனையும் பண்பாட்டின் கூறு தான். அந்த வகையில் தமிழர்களுடைய பண்பாடுன்றது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதும், இந்த பூமி பந்தின் மீது இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் இந்த பூமி சொந்தமானது. எனவே எல்லோரும் சமமானவர்கள் சொல்கிற ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்தையும் ஒரு பண்பாட்டையும் கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய சமத்துவ சகோதரத்துவ பண்பாட்டை மீட்டெடுக்கிற ஒரு முயற்சியாக கூட நான் இந்த தமிழன் விருதை பார்க்கிறேன். நன்றி சார். நான் அப்போ வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன் சினிமாவில். அப்போது ஒரு நல்ல ஒரு ஆடு கொடுத்தது புதிய தலைமுறை தான். ஸோ அந்த ஸ்டேஜில் அவார்டு வாங்குறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அம்மாவும் சரி அப்பாவும் சரி கூலி வேலை தான் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு விருது வாங்குறாங்க. நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக சின்சியராக செஞ்சால் என்றைக்குமே அதுக்கு ஒரு பலன் இருக்கும். சாதனையாளர்னு சொல்லிட்டு நீ எனக்கு வீட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சிட முடியாது. சாவர வரைக்கும் சினிமா தான் எனக்கு. புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2024 பவர்ட் பாய் லலிதா ஜுவல்லரி, கோ பவர்ட் பாய் பிரதி குயின் ஹாலிடே ரெசார்ட்ஸ்.